இப்போ வந்து நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்டில் எல்லாமே போய் வயித்துல தான் ஸ்டோர் ஆகுது. அதனால ஒபிசிட்டி ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் ப்ளோட்டிங் வருது. ஸோ இதெல்லாம் சமன் பண்ற மாதிரியான உணவுகள். இப்போ கான்ஸ்டிபேஷன் இருந்தா இத கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டர் ஆகும். அல்லது ப்ளோட்டிங் இருக்கிற டைம்ல இன்டைஜஷன் இருக்கு. இந்த மாதிரியான உணவுகள்ல வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் பொழுது பெட்டர் ஆகும்ன்ற மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? பொதுவா நீங்க வந்து உணவுகள் தான்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஓகே. கொஞ்சம் கிரீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் சாதம் அப்படி எல்லாமே சேர்த்து சாப்பிட்றது. அறுசுவையும் இருக்கிற மாரி அப்படி சாப்பிடலாம். ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கார்போஹைட்ரேட் இப்போ அப்படி நீங்கள் ரைஸ் எடுக்கிற பட்சத்தில் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுற ஆட்களாக இருக்கணும். ஓகே. கார்போஹைட்ரேட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ரைஸை குறைச்சிட்டு மற்றதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்லா மென்று சாப்பிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்டைஜஷன் வந்துடவே கூடாதுன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடக்கூடாது. ஸோ வயிறை க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ அது கடுக்காய் பொடி கூட ஒரு நல்ல விஷயம்தான். ரெகுலராக சாப்பிடலாம். அது வந்து ஒரு காயகல்பா. கடுக்காய்ங்கிறது ஒரு காயகல்பா. சாப்பிட எந்த சாப்பிட அளவுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டரில் சுடுதண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சுடுதண்ணியோடு சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்துட்டு ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடுத்தலாம் க்ளீன். அப்போ இந்த வயிறு க்ளீனாக இருந்ததுனாவே உங்களுக்கு இன்டைஜஷன் பிரச்சனை வராது. ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஓவராக மது அருந்தல், டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து லிவரை பாதிக்கும். ஸோ லிவரில் இருக்கிற என்சைம் தான் இந்த டைஜஷனுக்கு கட் ஹெல்த்துக்கு காரணம். ஸோ லிவரை நம்ம ஃபஸ்ட்டுக்கு எடுக்கும்போது அது அப்படி பைல் செக்ரியேஷன் தப்பாக வருது. அப்போ கால் பிளாடரில் கல் உருவாகுது. இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும் போது தான் அது இந்த ப்ரிசர்வேட்டிவ் உணவுகள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இது வருது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படியெல்லாம் நம்ம அப்படி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சரியாக எடுத்துக்கலைன்னா கீழே நெல்லி வேறு அரைச்சி சாப்பிட்லாம், மோர் கலந்து. அந்த மாதிரி ஏதாவது சின்ன பேசிக் சில விஷயங்கள் தெரிஞ்சு அப்பப்போ கரிசலாங்கண்ணி சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.